Python list. Python list is a data structure which is used to store various type of data. In Python, lists are mutable, that is, Python will not create a new list if you modify an element of the list. It works as a container that hold other objects in a given order. We can perform various operations like insertion and deletion on list. A list can be composed by storing a sequence of different type of values separated by commas. Python list is enclosed between square, that is square brackets, and elements are stored in the index basis with starts with the index 0. For example, ஸோ லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ லிஸ்ட் வேரியபிள் எக்ஸ் இஸ் எ லிஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு சம்திங் டேட்டா. ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் நீங்கள் லிஸ்ட் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டாஸுக்கும் செப்பரேட் பண்ணது கமாஸ். நான் டெஃபினிஷன்ஸ்லேயே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கமாஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டேட்டா இஸ் ஸ்டோர்டு பி ஆஸ் 0th index, second data index number 1, index number 2, index number 3. இப்போ நான் print பண்ணும்போது print of x இந்த மாதிரி கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. இப்போ சேவ் பண்ணிட்டேன், then runக்கு F5 பாருங்க. So in a square brackets, then comma 54, then comma 78 கமா. எனக்கு இந்த கமா அண்ட் பிராக்கெட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் சரியா. ஸோ லிஸ்ட்டை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸில் யூஸ் பண்ண இன்டீஜர் நம்பர்ஸில், கேரக்டர்ஸில் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணலாம், ஃப்ராக்ஷனில் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதை எப்படி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஒய் ஈக்குவல் டு சரிங்களா 4.6 கமா 6.2 கமா 7.3. ஸோ இந்த மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். தென் இசட் ஈக்குவல் டு ஒரு கேரக்டராக நார்மலாக ஒரு சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணால் அதை கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சிங்கிள் கோட்ஸில் யூஸ் பண்ணால் கேரக்டர். ஆனால் பைத்தானில் சிங்கிள் கோட்ஸில் யூஸ் பண்ண ஸ்ட்ரிங்னு சொல்லலாம், இல்லை கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ கேரக்டரில் யூஸ் பண்ணலாம். தென் ஏ ஈக்குவல் டு ஸோ ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணக்கு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். எ செட் ஆஃப் கேரக்டர் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எம்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எம்டி செட், எம்டி லிஸ்ட். தென் ஸோ மிக்சிங்காக என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸு கமா ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங் இல்லைன்னா கேரக்டர், வாட் எவர் மேபி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். மிக்சிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ கமா ஃப்ராக்ஷன் பாயிண்ட்ஸ்னா 5.6 சம்திங் இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எக்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சி இஸ் நாட் டிஃபைன்ட். சி ஈக்குவல் டு. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது பாருங்கள். ஸோ எக்ஸ் ஒய் தென் இசட் இட்ஸ் எ வேரியபிள் ஏ BC. So BC. ஸோ இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்கள். ஸோ எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக இன்டீஜர் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன் பாயிண்ட்ஸ், கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், எம்டி, தென்
mixing mode. ஸோ எனக்கு இந்த சிங்கிள் கோட்ஸ் எனக்கு வேண்டாம். ஸோ சிங்கிள் கோட்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும்? இந்த சிங்கிள் கோட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா அவுட்புட்டில் ஒன்லி சிங்கிள் கோட்ஸே வரக்கூடாது. நான் இப்போ எக்ஸை மட்டும் டிட்டர்மைன் பண்ணுறேன். எக்ஸ் மட்டும் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதில் ஒரு ஃபார் லூப் நான் போடுறேன் பாருங்கள். ஃபார் ஐ இன் எக்ஸ் கோலன், சரிங்களா? ஐ இன் எக்ஸ் கோலன், ஒரு டேப் ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 23, 54 ஒன்லி ஃபார் அந்த ஆன்சர்ஸ் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். பட் இங்கே okay, x of I, so it is based on so total number of datas 4, so that we are using 5. So now we can see the range of the initial value 0, 5, each time increments with 1. So integer object is not iterable, so we are using the range of 0, 5. Zero, 1, 2, 3, 0, 1, 2, 3, so that we are the list index out of range. So 0, 1, 2, 3, so we are using 5 up to execute 3. so எனக்கு 3 வரை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் இங்கே 5 யூஸ் பண்ணியிருக்கேன். 5 யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அப் டு 4 வரை. 4ன்னு சொல்லும்போது 0, 1, 2, 3, 4 டோட்டலாக 5 டேட்டாஸ். பட் எனக்கு இங்கே எத்தனை டேட்டாஸ் இருக்குது? 4 டேட்டாஸ். ஸோ அதுக்காக தான் 0, 1, 2, 3, ஸோ டோட்டல் கவுண்டிங் 4. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள், அவுட்புட் பாருங்கள். எனக்கு அவுட்புட் ஒரே லைனில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிங்கிள் கோட்ஸில் end ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்பேசஸில் உங்களுக்கு டேட்டா அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹவு டு ஆடிங். ஸோ அதாவது ரெண்டு லிஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒய். ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த ரெண்டு ஜாயின் பண்ணி எங்கே ஸ்டோர் ஆகும்? இசட்டில். சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு ரெண்டுமே ஜாயின் பண்ணணும், ரெண்டுமே கன்கார்டினேட் பண்ணி இன்னொன்றில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆடிங் பைத்தான் லிஸ்ட். இப்போ பாருங்கள். ஸோ பிரிண்ட் ஆஃப் இசட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணி எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ரெண்டுமே கம்பைன் பண்ணி டிஸ்பிளே ஆகும். ஸோ இட் இஸ் another மெத்தட். த நெக்ஸ்ட் மெத்தட் அப்டேட். பர்டிகுலராக ஒரு இண்டெக்ஸில் எனக்கு ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள்
அதுக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அதோட இண்டெக்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணணும். இப்போ இது 0 இண்டெக்ஸ், இது 1, இது 2, இது 3 இல்லையா. எனக்கு 54 எனக்கு 50 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆஃப் இது 54 எந்த இண்டெக்ஸில் இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 1. ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு எனக்கு என்ன வேணும், 60 வேணும்னா 60 யூஸ் பண்ணிடலாம் எக்ஸ். இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ என்ன வந்திருக்கு, ஸோ 23 60 78 45. ஸோ எனக்கு அந்த 54 எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்னாலே எனக்கு கரஸ்பாண்டிங் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணது தான் அப்டேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், list, appending list. So appending list என்னது, appending provide append of method which is used to append, that is add an element at the end of the existing element. ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் எனக்கு லாஸ்ட்டாக ஒரு டேட்டா எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, அப்பண்ட். அது கூடாலே என்ன பண்ணும், லாஸ்ட் ஆட் ஆகும். ஆல்ரெடி என்ன ஒரு 10 டேட்டா இருக்குது, அது கூட 11th டேட்டாவாக எனக்கு ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் உங்களுக்கு அப்பண்ட். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ லிஸ்ட்டோட ஆப்ஜெக்ட் நேம் எக்ஸ், எக்ஸ் டாட் அப்பண்ட். ஸோ அப்பண்ட் ப்ராக்கெட்டில் நான் ஒரு டேட்டா நான் கொடுக்குறேன், எந்த டேட்டா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். 788 இப்போ பிரிண்ட் பண்ணுங்கள், 788 லாஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா, இதுதான் அப்பண்ட். The next one, how to delete the data for the corresponding locations. ஸோ ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா, லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட இண்டெக்ஸ் நமக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ டெல், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய keyword del list object name x of 1. அப்போ எது delete ஆகும், 54. இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்கள், 54 deleted. ஸோ answers 23, 54 delete, then 78 45. then delete another one method இருக்கு, ranges அப்படின்னு சொல்லுவாங்க. rangesனா என்னது, எனக்கு இந்த 2 டேட்டாவும் ரிமூவ் பண்ணணும், இல்லைனா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 4-5 டேட்டா நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சரி, ஓகே. எனக்கு 54 up to 45 வரை எனக்கு டெலீட் பண்ணணும். ஸோ அந்த 54 இதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எது அப்படின்னு இவ்வளோதை பாருங்கள். ஸோ இது 0 1, ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1. ஸோ கவுண்டிங் நம்பர் ஆஃப் டேட்டா 1 2 3, ஸோ 3 டேட்டாஸ். இப்போ பாருங்கள், ஸோ டெல் list object name x, 1 colon number of data items 3 up to எதுவரை delete ஆகும், 54 இது starting index, counting number of datas 3 number of datas. so answer 23 5 76 43 தான் இதனோட answers. இப்போ பாருங்க 23 45 5 76 and 43. So next one,